ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். சண்டே சமையல். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடணும். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்ப்பாங்க. அது நாங்கள் வீட்டிலையே திரித்து வச்சுருக்கிறதுனால அது பொடியாக சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம். அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கல்லாரி சேர்த்தோம்னா கொஞ்சம் இனிச்சு கிடக்கும் குழம்பு, அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் சார். வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா போயிடுச்சு, நல்ல மணமாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு தக்காளி நல்லா ஸ்மால் குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கி வச்சுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்தா கொஞ்சம் நல்லா குழம்பு கெட்டியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் பிடிச்சிடக்கூடாது, அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக லோ ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நேரம் வதங்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இங்கே கறி எண்ணெய் நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி வச்சாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிரேவி மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா சேர்த்துச்சு. இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நாங்கள் சக்தி சிக்கன் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிக்கன் மசாலா சேர்த்தாச்சு, கரம் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடணும். மசாலாவில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மல்லி புதினாலாம் சேர்க்கணும், ஆனால் மல்லி புதினா எங்கள் வீட்டில் இல்லை இப்போதைக்கு, அதனால் சேர்க்காட்டிலும் நல்லா தான் இருக்கும் குழம்பு.
இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிக்கன் எப்போதுமே எந்த கறியாக இருந்தாலுமே நல்லா உப்பு மஞ்சள் போட்டு அலசிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மசாலாவை இந்த கறியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 பேருக்கு தான் கறி சமைக்கிறோம். அதனால் நாங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டோம். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அதை சமைக்கிறேன். என்னோடய பசங்கள்லாம் சின்ன பசங்க, அதனால் சாப்பிட மாட்டாங்க, காரம்லாம் எடுத்துக்கிட மாட்டாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மசாலா வந்து நல்லா கறியில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் இந்த லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகிறதுக்காக சிக்கன் நல்லா வெந்து வரணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறம் தேங்காய் வேறு நாங்கள் ஊற்றுவோம். ஒரு சில வீட்டில் தேங்காய் ஊற்ற மாட்டாங்க, நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அதனால் கொஞ்சமாக சிக்கன்லேயும் வேகும்போது கொஞ்சம் தண்ணி வரும், கறி வேகும்போது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. நல்லா கிண்டி உப்பு எல்லா பக்கமும் நல்லா எல்லா கறியிலையும் செய்கிறோம்ல, அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கறி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி. தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கறி கொஞ்சம் நல்லா முக்கால்வாசி ஸ்டேஜ் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தேங்காய் ஊற்றுனோன்னா குழம்பு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லாயிருக்கு, சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போவே கொஞ்சம் தேங்காய் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். லாஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி.